எம்மாவுஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி சென்டர். நீங்கள் எம்மாவுஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி சென்டர் யூடியூப் சேனலை பார்க்கின்ற போது அதற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அதற்கு அருகிலுள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்யவும். அப்போதுதான் எம்மாவுஸ் ஆன்மீக மையத்திலிருந்து வருகின்ற அனைத்து நிகழ்வுகளும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். நன்றி. என் பிணிகளை அவரே தாங்கிக் கொண்டார், என் துன்பங்களை அவரே சுமந்து கொண்டார். என் பிணிகளை அவரே தாங்கிக் கொண்டார், என் துன்பங்களை அவரே சுமந்து கொண்டார். பிணி தீர்க்கும் தேவன் நீர்தானையா, துயர் போக்கும் தூயவன் நீர்தானையா. பிணி தீர்க்கும் தேவன் நீர்தானையா, துயர் போக்கும் தூயவன் நீர்தானையா. நலமாக்கிடும் நலம் பெறுவே, என்னை விடுவித்தருளும் விடுதலை அடைவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 14 18, மேலும் 21 29 முடிய. அவர்கள் மற்ற சீடரிடம் வந்தபொழுது பெரும் திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர். மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை எம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்த அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது. அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெருக்கிறான், உடம்பும் விரைத்து போகிறது. அதை ஓட்டி விடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை என்று கூறினார். அவர் அவனுடைய தந்தையை பார்த்து, இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், குழந்தை பருவத்திலிருந்தே இது இருந்து வருகிறது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பல முறை அந்த ஆவி இவனை தள்ளியது உண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார். அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போலானான். ஆகவே அவர்களுள் பலர், அவன் இறந்துவிட்டான் என்றனர். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவனும் எழுந்தான். அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர். அதற்கு அவர், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசு ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். மூவரு தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசு ஆண்டவரே, உம்முடைய இறை வார்த்தையை எங்களுக்கு தந்தவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த இறை வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசப் போவதற்காக நன்றி. நான் போய் உங்களுக்கு ஒரு துணையாளரை தருவேன், அவர் வந்து உங்களை உண்மையின் வழியிலே நடத்துவார் என்று சொன்னீரே. அந்த ஆவியானவரை இப்போது எங்களிடம் அனுப்பும்படியாக நாங்கள் உம்மிடம் ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவரே, உம்முடைய பரிசுத்த அக்கினியாலே எங்களை நிரப்பி அபிஷேகம் பண்ணும்.
எங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் முடிய நீர் எங்களோடு தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய உடல் கடவுளுடைய ஆலயம், கடவுளுடைய ஆவியானவர் அதிலே குடியிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாதா? ஒருவன் கடவுளினுடைய கோவிலை அழித்தான் என்றால் கடவுள் அவனை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அந்த கோவில் என்று சொன்னவரே. எங்களுடைய உடல் என்ற கோவிலிலே வந்து தங்குவீராக, எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மார்க்கு நற்செய்தியிலே 7வது அதிகாரத்திலே ஊமையினும் செவிடனுமான ஒரு மனிதனை குறித்து இயேசு ஆண்டவர் குணமாக்கின நிகழ்ச்சியை நாம் வாசித்து நாம் செபித்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட அதைவிட மிகவும் வல்லமையான ஒரு நிகழ்ச்சியை இப்பொழுது வாசிக்க கேட்டோம். ஒரு சிறுவனை பேயானது அலைக்கழித்து அவனை துன்பப்படுத்தியது. இந்த நிகழ்ச்சியை கூட இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம். சிறப்பாக இந்த நிகழ்ச்சியிலிருந்து 3 கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக, இயேசு எப்பொழுதெல்லாம் சீடர்களோடு இல்லையோ அப்போது சீடர்களுடைய நிலைமை மிக மிக வேதனைக்குரியதாக இருந்திருக்கிறது. அவர்கள் துன்பப்படுகின்றார்கள், வேதனைப்படுகின்றார்கள். மார்க்கு நற்செய்தியிலே 5வது அதிகாரத்திலே நீங்கள் பாருங்கள், இயேசு ஆண்டவர் மலையிலே ஜெபித்து கொண்டிருந்தார். சீடர்கள் எல்லாம் படகிலே கப்பர்நாகும் ஊருக்கு சென்றார்கள். நடுக்கடலிலே வழியிலே அவர்கள் மிகவும் துன்பப்பட்டார்கள். எதிர்காற்று அடித்தபடியினாலே அவர்களாலே செல்ல முடியவில்லை. அவர்கள் வேதனைப்பட்டார்கள் அந்த நடு இரவிலே என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். அவர்கள் துன்பப்படுவதை கண்ட இயேசு அப்பொழுது கடலின் மீது நடந்து வந்து அவர்களுடைய வேதனைகளை, துன்பங்களை போக்குகிறார். அப்படித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே கூட நாம் வாசிக்க கேட்கிறோம். இயேசு இல்லாத பொழுது அந்த பேய் பிடித்த சிறுவனை அந்த தகப்பனானவர் சீடர்களிடம் கொண்டு வந்த பொழுது அந்த சீடர்கள் அந்த சிறுவனிடம் இருந்த பேயை ஓட்டுவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். தங்களால் இயன்ற அளவு போராடி பார்க்கிறார்கள். ஆனால் அந்த பேயை அவர்களாலே ஓட்ட முடியவில்லை. எல்லா மக்களுக்கு முன்பாக இந்த சீடர்களுக்கு இப்போது பெருத்த அவமானம். அது மட்டுமல்ல, அங்கே இருந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் இந்த இயேசுவினுடைய சீடர்களை பார்த்து கேள்வி மேல் கேள்வி கேட்கிறார்கள், வாதாடுகிறார்கள், அவர்களை வேதனைப்படுத்துகின்றார்கள், கேவலப்படுத்துகின்றார்கள். அது அவர்களுக்கு இன்னும் துன்பத்தை கொடுத்தது. இந்த நிலையிலேதான் இயேசு அங்கே வந்து சேர்ந்து எதை குறித்து இப்படி வாதாடி கொண்டு இருக்கிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்புகிறார். இப்பொழுது சீடர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் வந்துவிட்டது. ஏனென்றால் இயேசு வந்துவிட்டார், அவர்களுடைய துன்பங்கள் மறைந்து போய் விடுகின்றது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எப்போது இயேசு நம்மிடத்திலே இல்லையோ அப்பொழுது நம்முடைய துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் மிகவும் அதிகமாக இருக்கும், இரட்டிப்பாக இருக்கும். அங்கே வேதனை இருக்கும், அங்கே நாம் கேவலப்படுத்தப்படுவோம், அங்கே நாம் துன்பப்படுத்தப்படுவோம். ஆனால் இயேசு நம்மளோடு இருந்தார் என்றால் இந்த துன்பங்கள் எல்லாம் நமக்கு மிக எளிதாக தோன்றும், அவைகள் எல்லாமே மறைந்து போகும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்மளோடு இயேசு இருக்கிறாரா என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அந்த சிறுவனுடைய தந்தையை குறித்து நாம் இப்பொழுது சிந்திப்போம். எப்பொழுதெல்லாம் அந்த சிறுவனை தீய ஆவியானது ஆட்கொள்ளுகிறதோ அப்போதெல்லாம் அந்த தீய ஆவி அவனை எப்படியாவது நெருப்பிலும் அல்லது தண்ணீரிலே தள்ளிவிட்டு அவனுடைய உயிரை பறிக்க நினைக்கிறது. அந்த தீய ஆவி ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது அந்த சிறுவன் மிகுந்த வேதனைப்படுகின்றான். அவனுடைய வாயிலே நுரை தள்ளுகிறது, அவனுடைய பல் கட்டி விடுகிறது, அவன் செத்தவனை போல விரைத்து போய் விடுகின்றான். அதனால் அந்த குடும்பத்திலே மிகுந்த வேதனை, துன்பம். அந்த தகப்பன் தான் சேர்த்து வைத்திருந்த எல்லா செல்வத்தையும் கூட இந்த சிறுவனை குணப்படுத்துவதற்காக செலவழித்திருப்பார். ஆனால் அந்த சிறுவனோ குணமடையவில்லை.
அவருக்கு இருந்த ஒரே நம்பிக்கையெல்லாம் இயேசுவிடம் கொண்டு சென்றால் எப்படியாவது குணமாக்கி விடுவார் என்ற நம்பிக்கையிலே தான் கொண்டு வந்தான். ஆனால் சீடர்களாலே அந்த சிறுவனிடம் இருக்கின்ற பேயை ஓட்ட முடியவில்லை. இப்பொழுது அவருக்கு விசுவாசமானது இன்னும் குறைந்து போயிற்று. ஐயோ, இயேசுவிடம் கொண்டு வந்தோம், அவருடைய சீடர்களாலே ஓட்ட முடியவில்லையே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று அவர் நம்பிக்கை இழந்த நிலையிலே இருப்பதை நாம் காணுகின்றோம். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அவருக்கு திருமணமாகி பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவருடைய தாயும் அவரோடு இருக்கிறார். இந்த சகோதரனுடைய தாயை ஒரு தீய ஆவியானது சில நேரங்களிலே வந்து ஆட்கொண்டு அப்படியே அலைக்கழிக்கும். இன்று நிகழ்ச்சியிலே எப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியாய் அந்த தாய்க்கு நடக்கும். அவர்களுடைய வாயிலே நுரை தள்ளுவார்கள், பல் கட்டிவிடும், விரைத்து போவார்கள், ஆடுவார்கள், பலவிதமான வேதனையை கஷ்டத்தை அவர்கள் கொடுப்பார்கள். இந்த சகோதரன் அவர்களுக்காக போராடி ஜெபிப்பார். பல மணி நேரம் போராட்ட ஜெபத்திற்கு பிறகு அந்த தீய ஆவியானது அவர்களை விட்டு போகும். பிறகு ஒரு சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அந்த தீய ஆவி வந்துவிடும். இதை குறித்து அவர் என்னிடம் வந்து பேசிக்கொண்டு இருந்தார். நான் அப்பொழுது இன்று வாசித்த நற்செய்தியை அவருக்கு சுட்டி காட்டி, நீங்கள் இன்னும் ஜெபத்திலே உறுதியாக இருங்கள், இவ்வகை பேய் ஜெபத்தினாலும் நோன்பினாலும் அன்றி வேற எதனாலும் வெளியேறாது என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். நீங்கள் இன்னும் குடும்பத்தோடு நோன்பிருந்து ஜெபித்து பாருங்கள், நிச்சயமாக அந்த தீய ஆவி ஓடிவிடும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த சகோதரன் மேலும் ஒரு காரியத்தை சொன்னார். ஃபாதர், நாங்கள் இந்த தீய ஆவி ஓடும்படியாக ஜெபிக்கின்ற வேளையிலே அந்த தீய ஆவி அவரிடம், என்னுடைய தாயிடம் இருக்கின்ற அந்த பிசாசானது ஒரு சில பொருட்களை எங்களிடமிருந்து கேட்கிறது. அது கேட்கின்ற பொருட்களை நாங்கள் கொடுத்து விட்டோம் என்றால் அது நான் துன்புறுத்த மாட்டேன், நான் பேசாமல் இருந்து விடுவேன் என்று அது சொல்லுகிறது. ஆகவே அது கேட்கின்ற பொருளை நாங்கள் கொடுக்கலாமா என்று கேட்டார். நான் சொன்னேன், தயவு செய்து அது கேட்கின்ற பொருளை கொடுத்து விடாதீர்கள். அப்படி நீங்கள் அதற்கு வேண்டிய பொருளை கொடுத்தீர்கள் என்றால், அது கேட்கின்ற ஒரு பொருளை கொடுத்து விட்டீர்கள் என்றால் அதற்கு நீங்கள் அடிமை என்று அர்த்தம். அந்த தீய ஆவி உங்களை விட்டு போகவே போகாது. அந்த தீய ஆவி உங்களோடவே இருக்கும், உங்கள் பிள்ளைகளையும் துன்புறுத்தும், அது தலைமுறை தோறும் உங்கள் குடும்பத்திலே வந்து கொண்டு இருக்கும். அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புனித பேதுரு சொல்லுகிறார் அல்லவா, சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடிவிடுவான் என்று. ஆகவே நீங்கள் இன்னும் போராட்டமாய் இன்னும் நோன்பிருந்து ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த தீய ஆவி ஓடிவிடும் என்று சொன்னேன். அன்பானவர்களே, இந்த சகோதரனுடைய குடும்பத்திலே நடந்ததை போலத்தானே இன்றும் அநேக குடும்பங்களிலே இந்த தீய ஆவி பலரை கட்டி வைத்திருப்பதை நாம் காண முடியும். ஒரு சிலரை குடி வெறியினாலே கட்டி வைத்திருக்கிறது. ஒரு சிலரை மற்ற பாவங்களினாலே, பொறாமை, பெருமை, அகந்தை, ஆணவம், காம இச்சைகள், விபச்சாரம் போன்றவற்றினாலே கட்டி வைத்திருப்பதை நாம் காணுகின்றோம். அவற்றிலிருந்து அவர்கள் வெளியே வர முடியாமல் தவிப்பதையும் நாம் காணுகின்றோம். ஆக இந்த வகை பேய்களை நாம் ஓட்ட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவை கொடுக்கின்ற பெரிய அழிவுகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் ஜெபத்தோடு நோன்பிருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளை இந்த சாத்தான் பலவிதங்களிலே அலைக்கழிக்கலாம். ஒருவேளை கணவனை கட்டி வைத்திருக்கலாம் குடிவெறியினாலே. குடும்பத்திலே அமைதி இல்லாமையை, பொறாமையை, பிரிவினையை இந்த சாத்தான் கொண்டு வந்திருக்கலாம். ஆக இவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் என்றால் ஒரே வழி நோன்போடு கூடிய ஜெபமாகும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அன்பானவர்களே, உங்களுடைய குடும்பத்திலே இருக்கின்ற இந்த தீய ஆவியினுடைய கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும் என்றால் நோன்பிருந்து ஜெபியுங்கள். ஒருவேளை பலவிதமான அழிவுகளை உங்களுடைய குடும்பத்திலே இந்த தீய ஆவி உண்டாக்கியிருக்கலாம். நெருப்பினாலே, அல்லது தண்ணீரினாலே, அல்லது காற்றினாலே, அல்லது தொற்று நோய்களினாலே, வியாதிகளினாலே, அல்லது பொருளாதார சீரழிவினாலே, அல்லது உங்களுடைய தொழிலிலே நஷ்டத்தை உண்டாக்கியதாலே, விவசாயத்திலே உங்களுக்கு அழிவை கொண்டு வந்ததினாலே உங்களுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த சாத்தானுடைய கட்டிலிருந்து விடுதலை பெற நாம் செய்ய வேண்டியது நோன்பு ஜெபமாகும்.
இயேசு ஆண்டவர் கூட 40 நாட்கள் நோன்பிருந்து ஜெபித்து சாத்தானை விரட்டினார், சோதனையிலிருந்து வெற்றி பெற்றார் என்பதை மார்க்கு நற்செய்தி 4வது அதிகாரத்திலும் லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்திலுமாக நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் வெற்றி பெற நாம் நோன்பிருந்து ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? இயேசு ஆண்டவரே, அந்த சிறுவனிடம் இருந்த தீய ஆவியை விரட்டினவரே, இவனை விட்டு போ, மீண்டும் இவனோல் நுழையாதே என்று சொல்லி அந்த சிறுவனை குணமாக்கிய இயேசு ஆண்டவரே, இதோ எங்கள் குடும்பத்திற்கும் நீர் வரும்படியாக நாங்கள் உம்மிடம் அன்போடு அழைக்கிறோம். நீர் எங்கள் குடும்பத்திலே இருக்கின்ற பொழுது எல்லா விதமான சீரழிவுகளும் நடக்காது ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்திலே ஏற்படுகின்ற பொருளாதார சீரழிவுகள், எங்கள் குடும்பத்திலே ஏற்படுகின்ற பிரிவினை என்ற சீரழிவுகள், எங்கள் குடும்பத்திலே நெருப்பினால் வருகின்ற சீரழிவுகள், எங்கள் குடும்பத்திலே வியாதியினால் வருகின்ற சீரழிவுகள், இன்னும் எல்லாவற்றிலும் எங்களை விட்டு நீங்கி போகும் ஆண்டவரே. தகப்பனே, எல்லா விதமான சாத்தானுடைய கட்டிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தருவீராக. பாவத்தின் கட்டிலிருந்தும், சாபத்தின் கட்டிலிருந்தும், நோயின் கட்டிலிருந்தும், வியாதியின் கட்டிலிருந்தும், பில்லுசுனிய கட்டிலிருந்தும், செய்வினை கட்டிலிருந்தும், ஏவலின் கட்டிலிருந்தும் எங்களுக்கு உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே விடுதலையை பெற்று தருவீராக. இந்த அனைத்து கட்டுக்களையும் இயேசுவின் நாமத்தினாலே உடைத்து போடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திலே அமைதியை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.